அதாவது சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடியவன், சிறுபான்மையினரை அரவணைத்து செல்லக்கூடியவன் அப்படின்னு திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து மாறுதட்டி கொள்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை விட ஒரு பெரிய ஜோக் எதுவும் கிடையாது. இவங்க அப்பா முதலமைச்சரா இருந்தப்ப கோவை கோட்டை மீது பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் தொடர்ச்சியா ஏற்பட்ட கலவரத்துல 19 இஸ்லாமிய இளைஞர்களை தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது 19 இஸ்லாமிய இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்ப கூட அவங்க அப்பா ஒரு திமுக எம்எல்ஏ புவனகிரி எம்எல்ஏ நாசர் கிட்ட இஸ்லாமியர்களால் தான் பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொன்னார். 19 பேர் செத்ததுக்கு கூட ஆறுதல் சொல்லல. அதன் தொடர்ச்சியாக ஒழுங்கா அதை விசாரிக்காததால கோவையில குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது பலரும் பாதிக்கப்பட்டாங்க. அதுல பல இஸ்லாமியர்களை பிடித்து சிறையில வச்சாங்க. அந்த இஸ்லாமியர்கள் சிறையை விட்டு வெளிவராதபடி சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தி இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வந்தா கோவை சிறையிலே பல ஆண்டுகளாக வாடுகின்ற இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம்னு சொன்னார். ஆனா ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே சுப்ரீம் கோர்ட்ல அந்த இஸ்லாமியர்கள் விடுதலை கோரி ஒரு மனு வந்தப்ப தமிழ்நாடு அரசாங்கம், ஸ்டாலினின் தமிழ்நாடு அரசாங்கம் மிக கடுமையாக அதை எதிர்த்து அவர்கள் வெளியே வரக்கூடாமல் தடுத்தது.